ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். எங்கள் ஊரில் எங்கள் வீட்டு தோட்டத்தில் எடுத்த ஃபோட்டோ இது. எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக இருக்கு இல்லைங்களா? அப்படியே அந்த மலை வந்து தண்ணியில் ரிஃப்ளெக்ட் ஆகுது, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வெயில் காலம் அப்படின்னாலே எல்லார் வீட்டும் கண்டிப்பாக ஏசியை வந்து பயன்படுத்துவோம். 100க்கு 90 பேர் வீட்டில் வந்து ஏசி இருக்குங்க. இல்லை, நம்மளால் மறுக்கவே முடியாது. இந்த ஏசியை வந்து நம்ம ராத்திரி ஃபுல்லாக பயன்படுத்தணும் அப்படின்னா சில விஷயங்களை தவிர்க்கணும், சில விஷயங்களை நாம் செய்யணும். ராத்திரி ஃபுல்லாக நம்ம ஏசியை பயன்படுத்துவது நமக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வீடியோ இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிடுச்சுங்க. பல்வேறு பகுதிகளில் வந்து வெயில் வந்து மக்களை வாட்டி வதைக்குது அப்படின்னே சொல்லலாம். இதனால் நிறைய பேர் தங்களோட வீடுகளில் வந்து ஏசியை வாங்கி மாட்டிக்கிட்டு வராங்க. சப்போஸ் இல்லைன்னா கூட எப்படியாவது கஷ்டப்பட்டு உடனே வாங்கியாவது ஒரு ஏசி வாங்கினப்பா, தாங்க முடியலப்பா வெயில் அப்படின்னு சொல்கிறவங்கள தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த நிலையில் ஏசி எப்படி நம்ம முறையாக பயன்படுத்துறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. ராத்திரி ஃபுல்லாக ஏசி நம்ம பயன்படுத்தும்போது நமக்கு வந்து பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்குங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஏசியை பயன்படுத்துறதுனால ஃபுல்லாக நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து வந்து எந்த ஏசியை வாங்கி பயன்படுத்துறது, நம்ம ரூமை எந்த அளவுக்கு வச்சுருக்குது, அதாவது கரண்ட்டு பில்லு கம்மியாகணும் அப்படின்னா ஏசியை வாங்குறது பெரிய விஷயம் இல்லைங்க. அதை வாங்கி பயன்படுத்தும் போது கரண்ட்டு பில்லை பார்க்கும்போது நமக்கு அப்படியே தலையே கிருகிருன்னு சுற்றும். நம்ம சாதாரணமாக ஒரு 2000 கட்டுறோம் அப்படின்னா ஏசி போட்டோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், 5000 6000 7000 10,000 கூட போகுதுங்க. அதை நம்மளால் மறுக்கவே முடியல. ஸோ சில டிப்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கரண்ட் பில்லும் கம்மியாகும், ஏசியும் பயன்படுத்தின மாதிரி இருக்கும், நம்ம உடம்புக்கும் எந்த தீங்கும் வராதுங்க. ஏசி நம்ம தொடர்ந்து பயன்படுத்தணும் அப்படின்னா அதுவும் வந்து ரொம்ப செல்சியஸ் டிகிரி 16 18 டிகிரியில் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா தொண்டை வலி வருங்க. நம்ம சருமமே வந்து வறண்டு போயிடும். அது மட்டும் இல்லை, இது ரெண்டுத்தையும் விட முக்கியமானது அப்படின்னா கரண்ட்டு பில்லுங்க. அதிக கரண்ட்டு பில்லு இதெல்லாமே வருங்க. அதுவும் இந்த கோடை காலத்தில் தவிர்க்க வேண்டிய 5 முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அதையும் பார்க்கலாங்க. ராத்திரி ஃபுல்லாக நீங்கள் ஏசியை பயன்படுத்தும் போது நமக்கு நல்ல தூக்கம் வரணும் அப்படின்றதுக்காக தான் ஏசியை பயன்படுத்துகிறாங்க. அதை வந்து எப்படி நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு நல்ல தூக்கமும் வரும், கரண்ட்டு பில்லும் கம்மியாகும். மக்கள் செய்கிற மிகப்பெரிய தவறுகளில் ஒன்று தான் நம்ம ரூமில் இருக்கிற ஏசியை வந்து எடுத்த உடனே 16லேருந்து 18 டிகிரி செல்சியஸில் வைக்கிறதுங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயங்க. இந்த மாதிரி வைக்கிறது முதல்ல உங்களுக்கு நல்லா இருந்தாலுமே நீங்கள் தூங்கும்போது அது நிச்சயமாக உங்கள் உடம்புக்கு வந்து அது சரிப்பட்டு வராதுங்க. அந்த வெப்பநிலை வந்து அதிகரிக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு கம்மியாக வச்சு பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம உடம்பு வந்து சூடாகுங்க. அது வந்து நமக்கு நல்ல தூக்கத்தையும் வர வைக்காதுங்க. ஸோ நம்ம எப்போ ஏசி வைக்கிறதா இருந்தாலுமே கொஞ்சம் லேட்டாக ஆனாலுமே 24லேருந்து 26 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தாங்க வைக்கணும். நமக்கு வந்து அதுக்கு கீழே வைக்கிறத வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் 16 18 வச்சிங்க அப்படின்னா கரண்ட் பில்லை நீங்கள் மீட்டரை போய் பாருங்கள், மீட்ரு வந்து டக 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 டகன்னு அப்படியே ஓடுங்க. நீங்கள் 26 25 இல்லை 24 இதில் வச்சு பாருங்கள், ஸ்லோவாக தான் போகும். அதுவே நைட் ஃபுல்லாக போனால் கூட நமக்கு கம்மியாக தாங்க வரும். இப்போ வந்து நிறைய நவீன ஏசியெல்லாம் வந்துடுச்சுங்க. நம்ம டைமிங் செட் பண்ணுறது, ஸ்லீப்பிங் மோடு வைக்கிறது, டர்போ மோடு வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துடுச்சு. அந்த மாதிரி வர ஏசிகளை நம்ம பயன்படுத்தும் போது அது வந்து நம்ம சரியாக பயன்படுத்தணும். அந்த மாதிரி ஏசி வாங்கிட்டு கூட நம்ம 16லேயே வைக்கிறது, 18 வைக்கிறது, இந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. ஸ்லீப்பிங் மோடில் வச்சுட்டு நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரூமோட கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து அந்த டெம்பரேச்சரை வந்து அதுவே சரி பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஏசியெல்லாம் வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி நம்ம வைக்கும்போது நமக்கு கரண்ட் பில்லும் கம்மியாகுங்க. நமக்கு வந்து நல்ல தூக்கமும் வரும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்ல தூக்கம் வருங்க. அடுத்து வந்து இந்த ஏசியை செட் பண்ணும்போது நம்ம படுக்கைக்கு நேராக பக்கத்திலே இருக்கிற மாதிரி செட் பண்ணக்கூடாதுங்க. அந்த காற்றோட்டத்தோட வரிசையில் இல்லை அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்திக்கணும். நம்ம உடம்புல தொடர்ந்து குளிர்ந்த காற்று பட்டுச்சு அப்படின்னா காலையில் கழுத்து இருக்கும், தலைவலி, தொண்டை வலி இது எல்லாமே வருங்க. உங்கள் படுக்கைக்கும் ஏசிக்கும் கிடையே வந்து ஒரு 3லேருந்து 4 அடி தூரத்தை வந்து நம்ம வைக்கணுங்க. ரொம்ப பக்கத்தில் வச்சு ஏசி காற்று நேராக நம்ம மூஞ்சிலையோ நம்ம உடம்புலையோ படுற மாதிரி வைக்கிறது வந்து தவிர்க்கணும். அடுத்து வந்து ஏசியில் அதிக அழுத்தம்,
ஃபில்டரில் வந்து தூசி, பாக்டீரியா இதெல்லாம் வந்து நமக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தக்கூடுங்க. இது வந்து ஆஸ்துமா அப்படி இல்லைன்னா சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்துங்க. நீங்கள் வந்து எப்போ ஏசியை தொடர்ந்து பயன்படுத்த தொடங்கும் போதும் ஒவ்வொரு மாதமும் அப்படி இல்லைன்னா வாரத்துக்கு மாதத்துக்கு 2 தரம் இல்லைன்னா 3 தரம் ஃபில்டரை வந்து சுத்தம் செய்யணுங்க. அப்படி இல்லைன்னா மாற்றணும். இது வந்து உங்கள் ஏசியை நல்லா வந்து ஓடுறதுக்கு வழிவகுக்குங்க. அந்த ஏசி ஃபில்டரை மாற்றுறது கூட ரொம்ப ஈஸி தாங்க. நாமளே கூட மாற்றிடலாம். ஒரு தடவை மாற்றும் போது நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்களே வந்து கழட்டி மாற்றலாம். நான் ஏசியை வந்து 2 வாரத்துக்கு ஒரு தரம் நானே கழட்டி நானே மாட்டிடுவேங்க. முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் நானே பார்த்துக்கிட்டேன். அது மேலே ஏறி கழட்டுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க தவிர மற்றபடி அதை கழட்டுறது, எடுக்கிறது, மாட்டுறது எல்லாமே ஈஸி தான். இது நம்ம ஒரு தரம் சர்வீஸுக்கு கூப்பிட்டோம் அப்படின்னா ₹500 ₹600 கேட்குறாங்க. அந்த ஃபில்டரில் வந்து நிறைய தூசிகள் இருக்கும். அந்த தூசி காற்று தான் நாம் சுவாசிக்கிறோம். ஏற்கனவே எனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் ஏசி ஃபில்டரை வந்து நானே கழட்டி மாட்டிடுவேங்க. உங்களுக்கு கழட்டி மாட்ட தெரில அப்படின்னா ஒரு தரம் சர்வீஸுக்கு கூப்பிட்டு அவங்கக்கிட்ட கேட்டிங்களாமே அவங்களே சொல்லி தருவாங்க. இந்த மாதிரி தான் கழட்டணும், இப்படி தான் மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கழட்டிட்டு கழுவிட்டு அதை வந்து வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏசி போட்டு பாருங்கள். ஏசி நல்லா வந்து அந்த காற்று வந்து நல்லா வருங்க. நமக்கு ஈஸியாகவே சீக்கிரமாக ரூம் ஃபுல்லாக வந்து சில்னஸ் ஆகிடும். அதோட ஏசி போட்டோம் அப்படின்னா ஃபேனும் கொஞ்சம் லைட்டாக வைக்கணும். ரொம்ப ஸ்பீடாக வைக்கக்கூடாதுங்க. மைல்டாக ஃபேன் வச்சுட்டு ஏசி போட்டிங்க அப்படின்னா அந்த காற்று வந்து ரூம் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகி சீக்கிரத்திலே வந்து ரூம் வந்து சில்னஸ் ஆகிடும். கரண்ட் பில்லும் அதிகமாகாதுங்க. இதை பற்றி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ஏசி மெக்கானிக் சொன்ன விஷயம் தாங்க. நிறைய பேருக்கு இதில் வந்து மாற்று கருத்துக்கள்லாம் இருக்குது. ஏசி போடும்போது ஃபேன் போடக்கூடாது, மேலே இருக்கிற வெப்பக்காற்றை இழுத்து உள்ளே விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. உள்ளே இருக்கிற காற்றையே வந்து அழகாக வந்து தள்ளி நமக்கு ரூம் ஃபுல்லாகவே அந்த சில்னஸ் பரவிடுச்சு அப்படின்னா ஏசி ஓடுறதும் கம்மியாக இருக்கும். நமக்கு வந்து அந்த சில்னஸும் நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் ஏசி ரூமை நம்ம எப்படி வச்சுன்னு இருக்கணும் அதுதாங்க ரொம்ப முக்கியம். நிறைய பேர்லாம் அதை கண்டுக்கிறதே கிடையாதுங்க. நம்ம ஜன்னல், கதவு இதெல்லாம் சரியாக மூடி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லைங்க, சூரிய ஒளியை தடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்களை நம்ம பயன்படுத்தணும். இது வந்து உள்ளே இருக்கிற அந்த குளிர்ந்த காற்றை வந்து பராமரிக்க உதவுங்க. அது மட்டும் இல்லைங்க, ஏசியோட அழுத்தத்தையும் குறைக்குங்க. நீங்கள் ஜன்னலில் சின்ன சின்ன ஓட்டைகளாக இருந்ததுன்னா இப்போ அதுக்கெல்லாம் வந்து அழகாக சீலர்னே ஒன்று வந்துடுச்சுங்க. டோர் சீலரு, விண்டோ சீலரு இந்த மாதிரிலாம் வந்து விற்கிது. அந்த சீலர் வாங்கி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து காற்று வெளியே போகாதுங்க. ஃபஸ்ட்டெல்லாம் ஏசி வாங்கினதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு சின்ன காட்டன் துணி மாதிரி வச்சு அந்த கதவுக்கு கீழே வந்து அப்படியே அடைச்சி விட்டுருவாங்க. நீங்கள் இப்போ ஏசி பயன்படுத்துகிறீங்களா அந்த ரூமுக்குள்ளே நீங்கள் அந்த டோர் கீழே போய் பாருங்கள். நிறைய பேர் வந்து அதை மாற்றிட்டு இருப்பீங்க. தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். காற்று அழகாக வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி காற்று வெளியே வந்துக்கிட்டே இருந்ததுன்னா ஏசி அதிகமாக ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை வருங்க. கரண்ட் பில்லும் அதிகம் வரும். நம்ம என்ன தான் ஏசியில் நிம்மதியாக தூங்கணும்னு நினச்சாலும் கரண்ட் பில்லை நினச்சாலே நமக்கு தலை சுற்றுங்க. ஒரு ₹2000 கட்டுறது 10,000 கட்டினா எப்படி இருக்கும் சொல்லி பாருங்கள். ஒரு சிலர் சொல்கிறாங்க நம்மனா வந்து வருஷம் 360 நாளாக ஏசி போட்டுக்க போகிறோம், இந்த ஏப்ரல் மே ஜூனில் தானே போட்டுக்க போகிறோம், போனால் போகுது மனுஷன் இன்றைக்கி இருக்கிறான் நாளைக்கு இருக்கிற வரையும் சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம். இது மாதிரி சொல்கிறதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த வாய் வார்த்தைக்கு வேணால் வந்து நமக்கு ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் தொடர்ந்து 10,000 ஒரு 4 மாதம் கட்டினீங்க அப்படின்னா இபி ஆஃபீஸ்லேருந்து சர்வீஸ் பில்லுன்னு ஒன்று தனியாக போடுறாங்க. நம்ம கரண்ட் பில் எவ்வளோ கட்டுறோம், நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அதை பொறுத்து அதுக்கு ஒரு பில்லு தனியாக போடுறாங்க. அது ஒரு 4,000 5,000 வருதுங்க. அது புதுசாக இருக்குது எனக்கு. இந்த மாதிரி யாரெல்லாம் கட்டியிருக்கிறீங்க அப்படின்னு வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து வந்து அந்த டோர் சீலர் இப்போ தாங்க நான் டோர் சீலர் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். முன்னாடியெல்லாம் தான் துணி யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் டபுள் சைட் டேப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டபுள் சைட் டேப் வச்சு கதவுல 2 பக்கமும் அப்படியே ஒட்டி விட்டுருவாங்க. அந்த காற்று வந்து வெளியே போகாமல் இருக்கும்னு சொல்லி இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான். உங்களுக்கு கேட்கறதுக்கு இது என்ன ரொம்ப வேடிக்கையாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்குங்க. ஏசி ரூமை எப்பவுமே நம்ம சுத்தமாக வச்சுருக்கணும். ஏன்னா வெளியே இருக்கிற காற்று உள்ளே வரப்போகிறதில்ல, உள்ளே இருக்கிற காற்றே தான் ரொட்டேட் ஆகி நமக்கு வந்துகிட்டே இருக்கும்போது அப்படின்ற போது தூசு இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா அதை நம்ம சுவாசித்தோம் அப்படின்னா அதனால் நமக்கு சைனஸ் ப்ராப்ளம்லாம் வருங்க. ஏசி ரூமை வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுருக்கணும். ஜன்னல் அதெல்லாமே வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுருக்கணும். பெரும்பாலும் ஏசி ரூமை வந்து ரொம்ப அடைச்சி வச்சுருக்கக்கூடாது. எல்லா பொருளையும் போட்டு அடைச்சி வச்சுருக்கக்கூடாதுங்க. குறிப்பாக இரும்பு பொருட்கள் வந்து ஏசி ரூமில் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வந்து இரும்பு பொருள் இருந்தால் கரண்ட் பில் அதிகமாக இழுக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ வேறு வழி இல்லை அப்படின்னும் போது நம்ம பீரோலாம் நம்ம பெட்ரூமில் தான் வைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ரொம்ப இல்லாமல் கொஞ்சமாக வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடைசல் இல்லாமல் இருந்ததுங்க அப்படின்னாவே நமக்கு வந்து காற்று நல்லா வரும், கரண்ட் பில்லும் கம்மியாகும், சில்னஸும் நல்லா மெயின்டைன் பண்ணலாம்.
ஏற்கனவே ஏசி வாங்கிட்டோன்றவங்கள பத்தி கவலை இல்ல. இப்ப புதுசா தான் ஏசி வாங்க போறீங்க அப்படின்னா, ஸ்டார் ரேட்டிங் பாருங்க. குறிப்பா 3 ஸ்டார் இருக்கிற மாரி வாங்குறது ரொம்ப நல்லதுங்க. கரண்ட் பில் நமக்கு கம்மியாகும். 5 ஸ்டார் ரேட்டிங்ல கூட இருக்கு. ஆனா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். அவ்வளோ காஸ்ட்லி பட்ஜெட் இருக்குன்னா, 5 ஸ்டார் ரேட்டிங் கூட வாங்கிக்கலாங்க. இப்ப சாதா ஏசி வாங்கலாமா? இன்வெர்டர் ஏசி வாங்கலாமா? அப்படின்ற ஒரு டவுட் வரும். சாதா ஏசிலயும் பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு. இன்வெர்டர் ஏசிலயும் பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்குங்க. எங்க வீட்ல இருக்கிறது இன்வெர்டர் ஏசி தான் இருக்கு. கொஞ்சம் காஸ்ட்லிங்க இன்வெர்டர் ஏசி. அதுல பிளஸ் என்னன்னா, அந்த ரூம் டெம்பரேச்சருக்கு ஏத்தா மாரி கூலிங்க வந்து அது ஏத்தவும், குறைக்கவும் செய்யுங்க. நமக்கு கரண்ட் பில்லும் கம்மியாகும். இப்போ ஃபர்ஸ்ட்டு போடும்போது மட்டும் தான் ரொம்ப ஸ்பீடா ஓடும். அடுத்து 1 மணி நேரம் ஓடிச்சு அப்படின்னாக்கா, அந்த ரூமுக்கு ஏத்த மாரி கூலிங்க வந்து மெயின்டெயின் பண்ணிக்கும். கரண்ட் பில் வந்து நம்ம ஃபேன் ஓடுனா எந்த அளவுக்கு போகுமோ, அந்த அளவுக்கு தான் போகுங்க. சாதா ஏசில அப்படி கிடையாது. எப்பவும் ஒரே மாரி ஓடும். அது வந்து அந்த கூலிங்க மெயின்டெயின் பண்ணாதுங்க. இதுல மைனஸ் என்னன்னா, நமக்கு இன்வெர்டர் ஏசில வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, அதுக்கு வந்து அத ரிப்பேர் பண்ற செலவு அதிகங்க. ஆனா சாதா ஏசிக்கு ரிப்பேர் பண்ற செலவு கம்மி. இந்த மாரி 2த்துலயுமே பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு. இன்வெர்டர் ஏசி கொஞ்சம் காஸ்ட்லி. நம்ம சாதா ஏசியோட ஒரு ரூ. 10,000 அதிகமா இருக்குங்க. உங்களால ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா குடுத்து வாங்க முடியும்னா, நீங்க இன்வெர்டர் ஏசி கூட வாங்கிக்கலாங்க. இப்ப ஸ்க்ரீன்ல தெரியுது பாருங்க. இதுதான் வந்து சீலருங்க. கேப் சீலர், விண்டோ சீலரு, அதே மாரி வந்து டோர் சீலர் இந்த மாரி விக்குதுங்க. ரொம்ப இது விலை கம்மியா தான் இருக்கும். ரூ. 150க்கே 4, 5 குடுப்பாங்க. அழகா இந்த மாரி மாட்டிட்டோம் அப்படின்னாவே, வெளிய காத்து உள்ள போகாது. உள்ள இருக்கிற காத்து வெளிய வராதுங்க. வந்து ஏசி ரூமுக்குன்னு இல்லங்க. எல்லா ரூமுக்குமே இது மாரி போடலாம். நம்ம குழந்தைங்க வச்சிருக்கிறோம் அப்படின்னா, எறும்பு, பூச்சி பொட்டு இந்த மாரி எதுவுமே உள்ள வராதுங்க. அந்த டோர் வழியா உள்ள வராம பாதுகாப்பா இருக்குங்க. உங்களுக்கு விருப்பம்னாக்கா, இந்த பொருளோட லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க வாங்கிக்கலாங்க. இன்னைக்கு வந்து ஏசி பத்தின விஷயங்கள் நெறைய விஷயங்கள் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பலனடையட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர் அண்ட் பாய்.